ஹாய்ங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக திருச்சியில் கோயில் ப்ரோக்ராம் போட்டிருந்தோம். திருச்சியில் வந்து சமயபுரம், அதுக்கப்புறம் திருவானைக்காவல், ஸ்ரீரங்கம் அதெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. பிரம்மபுரீஸ்வரர் பார்க்கணுன்னு நினச்சோம். பட் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே இதெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது மத்தியானம் ஒரு மணி ஆயிடுச்சு. சாத்திட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு இங்கே வந்தோம். வயலூர் முருகனை பார்த்துட்டு போகலான்னு. ஸோ இந்த கோயிலுக்கு நான் இதான் ஃபஸ்ட் டைமு வர்றது. இங்கேயும் இன்னும் நட திறக்கலை. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஸோ அந்த வழியாக தான் வருவோம். வந்துட்டு நாங்கள் என்ன நினச்சோன்னா அங்கே தெரிகிற கோபுரம் தான் வந்து என்ட்ரன்ஸுன்னு நினச்சோம். பட் அது என்ட்ரன்ஸ் கிடையாது. இப்படி வரணும். வந்துட்டு இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் போனோடனே என்ட்ரன்ஸு. இதுதான் முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸு. இதோட வேலைப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேரளா சைடு ஏதோ ஒரு கோயிலில் ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க. அந்த கோயில் மாதிரி இருக்குது இந்த சைடில் பாருங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போனோன்னா உள்ளே எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. நட திறக்கலை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த பக்கம் வர்றது. இந்த கோயில் எப்படி தெரியும்னா, வாரியார் சுவாமிகளால் இது வாரியார் சுவாமிகளோட கனவுல வந்து முருகன் சொன்னதாக சொல்கிறாங்க. இங்கே எனக்கு கோயில் கட்டுப்பா அந்த மாதிரி. ஸோ ஸ்பெஷல் தான். நம்மளுக்கு எப்பவுமே முருகன்னாலே ஸ்பெஷல் தான். அதனால் வந்திருக்கோம். உள்ளே அவங்கெல்லாம் இருக்காங்க. சரி உங்களுக்கு இதை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தேன். தேங்க்யூ. இங்கே நெல் சூடாக இருக்குல்ல. எப்படி இதுக்கு மேலே வரமாட்டேங்குது என்ன?